வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோம். எஸ், அந்த ப்ரீட் என்ன ப்ரீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபீரியன் ஹஸ்கி. எஸ், வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஹேண்ட்ஸம் டாக் ப்ரீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சைபீரியன் ஹஸ்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம கூட இன்றைக்கி இங்கே இருக்கிறது வந்து ஒரு சைபீரியன் ஹஸ்கி அண்ட் இவர் பேர் டீசல். ஸோ இந்த டாக் பற்றின டாக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரீட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், இந்த ப்ரீட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீடோட பூர்வீகம் பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சைபீரியன் ஹஸ்கி வந்து ஃபஸ்ட்டு யாருனால ப்ரீட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்சி ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்சி இன மக்கள். இவங்க வந்து சுக்சி பெனின்சுலார்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் சைபீரியாவில் வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால பிரெட் பண்ணி கொண்டு வந்தப்பட்ட ப்ரீடு தான் வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கி. ஸோ பேசிக்லி வந்து சைபீரியன் ஹஸ்கிங்கிறது வந்துட்டுங்க ஒரு ஒர்க்கிங் குரூப் ப்ரீட் டாகுங்க. ஸோ அது எந்த ஒரு பர்பஸ்க்காக அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜஸ் வந்துட்டு இழுக்கிறதுக்காக. இப்போ வந்து பனியில், அதாவது இப்போ ஆர்க்டிக் ரீஜன், அலாஸ்கா, சைபீரியா இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு பனி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாட்டு வண்டி மாதிரி ஒரு வீல் உள்ள ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஸ்லெட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்லெட்ஜஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு 4-5 பலகையை வந்து ஒட்டுக்காக கட்டி அதில் வந்து முன்னாடி ஒரு கூட்டமாக நாய்களை ஒரு 15-20 அந்த மாதிரி நாய்களை கட்டி அதை வந்து இழுத்துட்டு போகும். அது எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்கும் சில பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்கும் வந்துட்டு இந்த சைபீரியன் ஹஸ்கி டாக்ஸை வந்துட்டு அந்த ஸ்லெட்ஜஸில் கட்டி இழுத்துட்டு போகிற பர்பஸ்க்காக தான் இந்த டாகை வந்து ப்ரீட் பண்ணாங்களே. அப்புறம் ஏன் இதுக்கு வந்து ஹஸ்கீஸ் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். அதாவது ஆர்க்டிக் ரீஜனில் குடியிருக்கிற மக்களை வந்து எஸ்கிமோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எஸ்கிமோஸ்னு சொன்னாங்க, ஹஸ்கிமோஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாளடைவில் என்ன ஆச்சுன்னா 1852 அதாவது 1852 வந்துட்டுங்க ஆங்கில மாலுமிகள், அதாவது இங்கிலீஷ் சைலர்ஸ் வந்துட்டுங்க ட்ரேடிங் பர்பஸ்க்காக இந்த சைடு வரும்போது இந்த ஹஸ்கிமோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க ஹஸ்கீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் ப்ரீடை வந்துட்டுங்க உங்களுக்கு சைபீரியன் ஹஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாள்லேருந்து டேர்ம் பண்ணாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஹஸ்கி வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஷோ குவாலிட்டியான ஹஸ்கி. இப்போ இதோட ரன்னிங் போஸ்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதான் ஒரு ப்ராப்பர் சைபீரியன் ஹஸ்கியோட ரன்னிங் போஸ்டர். ஓகே கைஸ், இந்த சைபீரியன் ஹஸ்கியோட பாடி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ் இல்லாட்டி காம்பாக்ட் ஒர்க்கிங் குரூப் டாக் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்மாலர் குரூப்னு சொல்ல முடியாது, ஒரு லார்ஜர் குரூப்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஒர்க்கிங் குரூப் டாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் உங்களுக்கு சராசரியாக மேலுக்கு ஃபீமேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அந்த ஹைட்டில் இருந்தால் தான் வந்துட்டு டாக் ஷோஸில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு கீழே இருந்தாலும் சரி அதை வந்து பெருசாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க டாக் ஷோஸில். ஸோ மேலுக்கு எது ஸ்டாண்டர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 to 23 இன்ச் வரைக்கும் இருக்கலாம் ஹைட்டு. அண்ட் ஃபீமேலுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 21 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். அதாவது 19லேருந்து ஒரு 21 இன்ச் வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஹைட் இருக்கலாம். அதேமாதிரி பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா மேல் சைபீரியன் ஹஸ்கிக்கு வந்து 45லேருந்து 60 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து 35லேருந்து 50 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம்.
ஓகே கைஸ், இப்போ வந்து சைபீரியன் ஹஸ்கியோட பாடி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெட் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது அதோட நெத்தி இருக்கிற பகுதி வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரவுண்டாக இருக்கும். அதுவே அதோட வாய் பகுதி வந்து கொஞ்சம் டேப்பர்டாக வரும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஹஸ்கியில் வந்துட்டு. அண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் இயர்ஸ் இருக்கும். ஹஸ்கினா இயர்ஸ் வந்து இப்படி முக்கோண வடிவில் இருக்கணும். ஸோ ஹஸ்கியோட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இரக்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே வந்துட்டு இந்த மாதிரி இரக்டாக இருக்கும், மேலே தூக்கி நின்று இருக்கும். ட்ரையாங்குலர் இரக்ட் இயர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹஸ்கியோட ஸ்டாண்டர்டுங்க. அப்புறம் கண்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்கிக்கு வந்துட்டு ஆல்மண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்மண்ட்னா பாதாம், ஸோ ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும் கண் ஹஸ்கிக்கு எப்போதுமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து ப்ரௌன் ஐஸில் இருக்குது. யூஸ்வலாக ஹஸ்கிக்கு வந்து 3 கலரில் காமனாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரௌன் கலர் ஐஸ், இன்னொன்று வந்து ஹேஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டுங்க ப்ளூ கலர் ஐஸும் வரும். இப்போது மற்ற ப்ரீடில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்ஸர்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ளூ கலர் ஐஸில், அதாவது நீல நிறத்தில் கண்கள் இருந்தால் அதுக்கு கண்ணில் குறைபாடு இருக்குது, அதாவது கண் பார்வையில் வந்து குறைபாடு இருக்குது, கொஞ்சம் பிளைண்ட்னஸ், பார்ஷியல் பிளைண்ட்னஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் பிளைண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைபீரியன் ஹஸ்கி அப்புறம் சில ஆர்டிக் ப்ரீட்ஸ் இருக்குங்க, இப்போ சமாய்ட், அப்புறம் அலாஸ்கன் மேலமோட். ஸோ இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் காமனான கலர் தான். ஸோ சைபீரியன் ஹஸ்கியில் உங்களுக்கு ப்ளூ கலர் கண்ணு வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்புறம் சைபீரியன் ஹஸ்கியோட செஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீப் அண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராட் கிடையாது. ப்ராடாக இருந்துச்சுன்னா உங்கள் டாக் வந்து ஷோ ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இது ப்ராடாக இருக்காது, ஒரு கரெக்டான அதோட பாடிக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக டீப் அண்ட் ஸ்ட்ராங் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதோட ஸ்டாண்டர்ட். ஓகே கைஸ், இதோட டெய்ல் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெய்ல் ப்ரஷ்மாங்க. நரியோட வால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரொம்ப ஃபர் ஃபில்டாக, ரொம்ப ரோமங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபாக்ஸ் டெய்ல் ப்ரஷ் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ சைபீரியன் ஹஸ்கியோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடாது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். நேரோ லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் நேரோவாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எதுக்குன்னா, இப்போ ரொம்ப ப்ராடாக இருந்துச்சுன்னா இந்த கால்கள் வந்து இப்போ பனிக்குள்ளே பதியும் போது மாட்டிக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்லெண்டர் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேரோ லெக்ஸு. இது வந்து அந்த பனிக்குள்ளே கால் பதிஞ்சாலும் சீக்கிரம் வெளியில் வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப ஈடு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்துட்டு இந்த லெக்ஸ் வந்து இயற்கையாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கியோட டெம்பரமெண்ட் பார்க்கலாம். அதாவது சைபீரியன் ஹஸ்கி ப்ரீடோட சுபாவம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த டாகை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷனுக்காகவோ இல்லை கார்டிங்காகவோ, அதாவது உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை உங்களை பாதுகாக்கிறதுக்காகவோ இந்த ப்ரீடை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சைபீரியன் ஹஸ்கீஸ் வந்துட்டு கார்டிங் பர்பஸ்க்கோ இல்லை ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்கோ வந்துட்டு அவங்க வந்து ப்ரீட் பண்ணல. இவங்க வந்து மெயினாக ஒரு ஹியூமன் கம்பேனியன் டாக், அதாவது ஹியூமனுக்கு ஒரு ஒர்க்கிங் கம்பேனியன் டாகாக தான் வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கீஸை வந்து அவங்க ப்ரீட் பண்ணாங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்லெட்ஜஸை இழுத்துட்டு போகிற பர்பஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கீஸை வந்து ப்ரீட் பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இப்போ சைபீரியன் ஹஸ்கீஸை வந்து அக்ரெசிவே கிடையாது. அதாவது இப்போ உங்களுக்கு இது வந்து ஃபெரோஷியஸாக இருக்குமா, மற்றவங்களை ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணுமா, அவ்வளோ சீக்கிரத்தில் கடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ராட்வீலர், டோபர்மேன், பிட்புல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே யாராச்சும் புதுசாக என்டர் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்கும். அதாவது அந்த ப்ரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப டெரிட்டோரியலாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வாட்ச் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, கார்டிங் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. பட் சைபீரியன் ஹஸ்கி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஜென்டிலான ப்ரீடுங்க. ஸோ சைபீரியன் ஹஸ்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு அமைதியான ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சைபீரியன் ஹஸ்கி வந்துட்டு இப்போ ஒரு சந்தேக பார்வையோட ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது யாரோ புது நபர்கள் வந்து அவங்கள தடவி கொடுத்து கொஞ்சனா கூட அவங்கக்கிட்ட கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சைபீரியன் ஹஸ்கியோட நேச்சரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சைபீரியன் ஹஸ்கியை ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்கு, ஒரு கார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூட்டபிள் ப்ரீடாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் குழந்தைங்க கூட விளையாடுறது கூட ரொம்ப ஒரு ஜாலியாக விளையாடும், ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளையாடும். ஸோ அது ஒரு நல்ல ப்ரீட் வித் சில்ட்ரன்ஸ்னு கூட சொல்லலாம். பட் அதுக்குன்னு ஆல்வேஸ் நீங்கள் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டாக் ப்ரீடாக இருந்தாலும் சரி, சின்ன டாய் ப்ரீடாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ப்ரீடாக இருந்தாலும் சரி, அடல்ட் சூப்பர்விஷன் எப்போதுமே இருக்கும் டாக்ஸ் கூட குழந்தைகளை விடும்போது. ஸோ அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ சைபீரியன் ஹஸ்கி வந்து நான் நல்லா ட்ரெயின் பண்ண முடியுமா, ஒரு ஒபீடியன்ஸ் கமாண்ட்லாம் நான் சொன்னால் கேட்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அது வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன் அதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ரீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆர்டிக் பனி பிரதேசத்தில் இருக்கிற சில டாக் ப்ரீட்ஸ், இப்போ அலாஸ்கன் மேலமோட், சைபீரியன் ஹஸ்கி, அப்புறம் சமாய்டு, இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலோஃப் ப்ரீட் இல்லாட்டி கேட்லைக் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பூனை எப்படி அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது பூனை வந்து ட்ரைனிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? செட், ஸ்டே, லை டவுன், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லி கேட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொன்னால் கேட்காது, அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணவும் முடியாது நீங்கள்.
ஆனால் இப்போ சைபீரியன் ஹஸ்கீஸும் சரி இல்லை ஆர்டிக் டாக் பிரீட்ஸும் சரி அந்த மாதிரி தான் அதுங்க வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யும். பட் உங்களோட கமெண்டில் அது நீங்கள் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சைபீரியன் ஹஸ்கிக்கு எந்த ஒரு ஏஜ்லேருந்து வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் 3 மாதத்துலேருந்தே, அதாவது ஏர்லி சோஷியலைசேஷன் வந்து எந்த டாக் ப்ரீடாக இருந்தாலும் வந்து ரொம்ப நெசசரிங்க. 2.5 மாதம் 3 மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து மற்ற பெட்ஸ் கூட பழக்கி விடணும், குழந்தைங்க கூட பழக்கி விடணும், வயதானவங்க கூட பழக்கி விடணும். நாளைக்கு அது பெருசாகும் போது எந்த வகையான தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சைபீரியன் ஹஸ்கி வச்சிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். எப்போதுமே அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து லீஷ் போட்டு வச்சுருக்கணும், அதாவது செயின் பண்ணி வச்சுருக்கணும், பெல்ட் போட்டு செயின் பண்ணி. பிகாஸ் இவங்க வந்து நேச்சுரல் பாண்ட் ரன்னர்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஓடிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வெளியிலலாம் விட்டிங்கன்னா உங்களால் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இப்போ சைபீரியன் ஹஸ்கீஸ் வந்துங்க பேக் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நரி இல்லை ஓனாய் கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அதான் ஒரு பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைபீரியன் ஹஸ்கீஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெட்ஜஸ் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு பேக்காக தான் வச்சுருப்பாங்க. ஒரு 15-20 நாள் இருக்கும் மினிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மற்ற டாக்ஸ் கூட சின்னதுலேருந்தே வளர்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ சில ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிட்புல்லோ இல்லாட்டி ராட்வீலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்லேருந்து இன்னொரு டாக் வந்து புதுசாக பார்த்தா வந்து அட்டாக் பண்ணணும் இல்லை சண்டை போடணும் அப்படின்னு தோணும். பட் சைபீரியன் ஹஸ்கீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க முக்கால்வாசி. இந்த ப்ரீட் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 95% ஒரு சைபீரியன் ஹஸ்கி மற்ற டாக்ஸ் கிட்ட பழகும் போது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அண்ட் ஒரு ஜென்டில் நேச்சரோட தான் வந்து அதை அப்ரோச் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இவன் ஃப்ரெண்ட்லி நேச்சர் அதெல்லாம் ஓகே, பட் இவங்களுக்குள்ளார வந்து சில ஹண்டிங் இன்ஸ்டிங்ஸ் இருக்கும், அதாவது வேட்டையாடுறதுக்கான ஒரு உந்துகோல் இருக்கும். அது வந்து மனிதர்கள் கிட்ட வந்து எதுவும் பெருசாக தாக்குதல் இருக்காது. அவங்க நான் சொன்ன மாதிரி மனிதர்கள் கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க இந்த ப்ரீடை. பட் சின்ன சின்ன அனிமல்ஸ், அதாவது பூனை, அணில், முயல், இல்லை நீங்கள் வீட்டில் வளர்த்துற ஏதாவது கோழி, வான்கோழி, வாத்து அந்த மாதிரி எதாவது நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சைபீரியன் ஹஸ்கி வாங்கின உடனே சின்ன வயசுலேருந்தே அதுங்க கூட வந்து ஏர்லி சோஷியலைசேஷன் பண்ணிடணும். அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு மற்ற சின்ன அனிமல்ஸ் கூட பழக்கப்படுத்திடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சைபீரியன் ஹஸ்கி வச்சுருக்கீங்க, அது பெருசாகிடுச்சு, 1 வயசு 2 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயலோ இல்லை கோழியோ ஏதாவது வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சைபீரியன் ஹஸ்கிஸ் வந்து அதை போய் அட்டாக் பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே கைஸ், சைபீரியன் ஹஸ்கியில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குங்க, அப்புறம் லைட் கிரே இருக்குது, அப்புறம் ப்ரௌன் இருக்குது, அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, அண்ட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் இருக்குது, கிரே அண்ட் ஒயிட் மிக்ஸ் இருக்குங்க, அப்புறம் சேபிள்னு சொல்லுவாங்க, அந்த சேபிள் கலர்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் பியோர் ஒயிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பியோர் ஒயிட்டும் இருக்குது, பட் கொஞ்சம் ரேர். அண்ட் அதே மாதிரி பியோர் பிளாக்கும் உங்களுக்கு வந்து சைபீரியன் ஹஸ்கியில் இருக்குது. க்ரீம் கலர் இருக்குங்க, ஒரு க்ரீம்னா ஒரு இங்கிலீஷ் க்ரீம் கலரில் இருக்கும், அது வந்துட்டு இசபெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சைபீரியன் ஹஸ்கீஸில் ஒரு ஸ்டாண்டர்டோட அக்செப்ட் பண்ண கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கலர்ஸ் எல்லாம் தான். சைபீரியன் ஹஸ்கியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் கோட் வரும். டபுள் கோட்டில் வந்துட்டு ஒன்று வந்து அண்டர் கோட், அதாவது உள்ளே வந்து இருக்கிற கோட் தான் வந்துட்டு அண்டர் கோட்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற கோட் வந்துட்டுங்க அவுட்டர் கோட் ஆர் கார்ட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கான ஒரு கோட் இருக்கிற அமைப்புங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட கோட் பாருங்கள், உள்ளே இருக்கிறது, அதாவது இந்த கோட் தான் வந்துட்டுங்க இன்னர் கோட்டு. ஸோ இந்த ஸ்கின்னை ஒட்டி வரதான் வந்துட்டு அண்டர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அண்டர் கோட்டுங்கிறது. இது வந்து ஒரு வருஷத்தில் 2 முறை வந்து கொட்டுங்க, உதிர்ந்து அதுக்கப்புறம் முளைக்கும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேலே எப்படி தெரியுது இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோட் இல்லாட்டி கார்ட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சைபீரியன் ஹஸ்கிக்கு இருக்கிற டபுள் கோட். ஓகே, இப்போ இந்த டபுள் கோட்டில் அண்டர் கோட் அப்படிங்கிறது வந்துட்டு வருஷத்தில் 2 முறை வந்து உதிரும். ஸோ உதிர்ந்துட்டு மறுபடியும் அதே வளர்ந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் சீசனல் ஷேடிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஹஸ்கீஸில். இப்போ உங்களுக்கு சீசன் மாறும்போது கொஞ்சம் முடி உதறதும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும், அது ஒன்று இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆஸ்துமா இல்லை டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இப்போ பாருங்கள், இப்போ நான் தடவிட்டு இப்படி பண்ணால் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா முடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் தடவிட்டு இப்படி பண்ணும்போதே வந்துட்டு முடி சம்டைம்ஸ் கையில் வரும். பிகாஸ் இதுக்கு வந்து அவ்வளோ முடி இருக்கும் சைபீரியன் ஹஸ்கீஸ்க்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் அது பக்கத்தில் உட்காந்து அதை கொஞ்சிட்டு இருந்தேன். இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு அது முடி வந்து என்னோட ட்ரெஸ்ஸில் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ
அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுக்கு அலர்ஜியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரீட் உங்களுக்கு சரியான ப்ரீடானு யோசிச்சுக்கணும். அப்புறம் ஹஸ்கியில் வந்துட்டு இப்போ நான் டபுள் கோட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி உள்ளி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஹஸ்கி தான் வந்துட்டு ப்ராப்பர் ஸ்டாண்டர்டான கோட் இருக்கிற ஒரு குவாலிட்டி. இதுவே வந்துட்டு இதுக்கு மேலே முடி இருந்தால் அது வந்துட்டுங்க உள்ளி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்துட்டுங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்துட்டு டாக் ஷோ ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் உள்ள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முடி அதிகமாக இருக்கும்போது இதோட பாடி ஷேப் வந்து மறைஞ்சிரும். அதனால் வந்துட்டு இவாலுவேட் பண்ண முடியாது. அதனால வந்து டாக் ஷோ ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் அந்த டாகை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த ப்ரீடில் முடி நிறைய இருக்கிறனால நீங்கள் பெயின் பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதாவது உண்ணிகள், அதாவது டிக்ஸ்னு சொல்லுவாங்க, டாக் டிக்ஸ்னு. ஸோ அந்த டிக்ஸ் வந்து வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் சைபீரியன் ஹஸ்கியை வந்து நல்லா க்ரூமிங் பண்ணணும். டெய்லி ப்ரஷ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் க்ரூம் பண்ணும்போது நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது டிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். முடியிலையும் சரி, காதில் மெயினாக, அப்புறம் கால் பாதத்தில் நடுவில் எல்லாம் நீங்கள் அந்த சந்தில் கேப்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிக் ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு டிக்ஸ் இருக்குது, உண்ணி இருக்குது அப்படின்னா டிக் வாஷ் கொடுக்கலாம். நீங்கள் ஒன்றா நீங்களே கொடுக்கலாம், இல்லாட்டி டாக் ஸ்பாஸ் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு டிக் வாஷ் கொடுத்தீங்கனாலே டிக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ சைபீரியன் ஹஸ்கி ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் இதோட பேக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்லோப்பாக இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் இப்படி கீழே இறங்கி வரும். அந்த மாதிரி ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா வந்து உங்கள் டாக் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஹஸ்கி பொறுத்த வரைக்கும் பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஹெட்டில் இப்படி இறங்கி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து டெயில் கூட இப்படி வரணும். அதுதான் வந்து ஹஸ்கியோட ஸ்டாண்டர்ட். ஓகே கைஸ், ஹஸ்கி பார்த்தீங்கன்னா இதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து இப்போ நேச்சுரலி இப்போ பாருங்களேன், இப்போ வந்து அவனுக்கு எப்போதுமே வந்துட்டு இப்போ அந்த ஸ்லெட்ஜஸ் எப்படி இழுப்பாங்களோ அதுக்கான ஒரு எனர்ஜி லெவல் தான் அவனுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது கூட அவங்க ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களை ரொம்ப அப்படியே புல் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அதான் அவங்களோட நேச்சர். ஸோ நீங்கள் ஒரு வீக்கான பர்சன் இல்லாட்டி வயதானவங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப புல்லிங் பவர் ஜாஸ்தி உள்ள ஒரு ப்ரீடுங்க. கைஸ், இப்போ வந்து சைபீரியன் ஹஸ்கியோட எக்ஸசைஸ் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும். ஒரு ஹஸ்கி நீங்கள் வளர்க்குறீங்க, இது வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த டாக் உங்களுக்கு சூட் ஆகுமா? இல்லை நான் வந்து ரொம்ப பிஸி பர்சன், எனக்கு டெய்லி வந்து டைம்லாம் ரொம்ப அவ்வளோக்கா இருக்காது, அப்போ எனக்கு இந்த டாக் ப்ரீட் சூட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ப்ரீட் அவங்க இவால்வ் பண்ணதே எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜஸை வந்து புல் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸசைஸ், ஹெவி டியூட்டி எக்ஸசைஸ்னு சொல்லலாம். அந்த ஸ்லெட்ஜஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இழுக்க முடியாது. அது பனியில் வந்துட்டு நீங்கள் இழுத்துட்டு போகிறதுங்கிறது ஒரு சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதையை வந்து இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இதுக்கு உடம்புல வந்து சக்தி வந்துட்டு இன்பில்ட்டாகவே இருக்கும், எப்போதுமே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் வந்து ட்ரெயின் அவுட் பண்ணணும். டெய்லி ட்ரெயின் அவுட் பண்ணலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த இருக்கிற எனர்ஜி லெவல்ஸை நீங்கள் டெய்லி ஃபாஸ்ட் ரன்னிங் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது நீங்கள் கூடவே வந்துட்டு இதை கட்டி கூட்டிகிட்டு போகலாம், இல்லாட்டி அதை பயங்கரமாக பால் விளையாடி அதை அதிகமாக ஓட வச்சு நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் வெளியில் எடுக்கணும். நீங்கள் ட்ரெயின் அவுட் பண்ணணும். பண்ணலைன்னா அந்த எனர்ஜி எல்லாம் வந்து உள்ளே இருக்கும் அதோட உடம்புல. அதனால அதுவே வந்து செல்ஃப் ட்ரெயின் அவுட் பண்ண பார்க்கும். ஸோ அதை எப்படி செல்ஃப் ட்ரெயின் அவுட் பண்ணணும்னா, நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது அது வந்துட்டு சோஃபா மேலே ஏறி குதிக்கும், இல்லை ஏதாவது செடிங்களெல்லாம் பிச்சு போடும், இல்லாட்டி உங்களோட செருப்பெல்லாம் பிச்சு போடும். ஸோ அந்த மாதிரி நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவான ஆக்டிவிட்டீஸில் வந்து அதுவே அது வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி எல்லாம் வந்து வெளியேற்றும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஹஸ்கீஸை வந்து நிறைய எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டைமும் இருக்கணும், உங்களுக்கு எனர்ஜி இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு சரியான ப்ரீட்னு நான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து சைபீரியன் ஹஸ்கி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வரும். இப்போ வந்துட்டு எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ இப்போ வந்து நம்ம ஏசி கண்டிப்பாக வேணுமா ஒரு சைபீரியன் ஹஸ்கி வளர்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த சைபீரியன் ஹஸ்கி ப்ரீட் வந்து ஆர்க்டிக் ரீஜனில் -70 டிகிரியில் இருக்கிறது, அதாவது -70 டிகிரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. அப்போ நீங்கள் யோசிச்சிங்க அதுக்கு ஏசியே வந்து பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் 10 தான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு ஏசியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 18 டிகிரிஸ் தான் மினிமம் இருக்கும். கீழே லோ கூல்னு சொல்லி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 18 டிகிரிஸ் 15 டிகிரிஸ் வரைக்கும் வரும், அவ்வளோதான். ஸோ அதுவே வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இப்போ வந்து ஏசி இல்லாமல் இருந்தால் சைபீரியன் ஹஸ்கிக்கு அது செட் ஆகுமா இல்லையாங்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வார்மான பிளேசஸ், இப்போ வெள்ளூர், சென்னை, சேலம், இல்லை திருப்பூர், இல்லை தூத்துக்குடி, அந்த மாதிரி ரொம்ப சூடான இடத்துல இருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏசி இருந்தால் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அது போக வந்துட்டு நீங்கள் டாக்ஸை வெளியில் விடும்போது, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெங்களூர் இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற வெதர்ஸ், கொஞ்சம் அவ்வளோ சூடு இல்லை, அதுக்குன்னு ரொம்ப குளிரும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற கிளைமேட் இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் டாக்ஸுக்கு ஏசி வச்சா நல்லது தான்.
ஒன் மோர் திங் வந்துட்டு நீங்கள் உங்கள் டாகை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் சைபீரியன் ஹஸ்கி கொண்டு போகவே கூடாது. ஒன்றா ஏர்லி மார்னிங் இல்லாட்டி சன்செட்டுக்கு அப்புறம், அதாவது சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வெயில் அடிக்கிற நேரத்தில் சைபீரியன் ஹஸ்கியை வாக்கிங் இல்லை ரன்னிங் இல்லாட்டி விளையாட வந்து வெளியில் அலோவ் பண்ணவே கூடாதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சைபீரியன் ஹஸ்கிக்கும் சரி இந்த டாகாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் சைபீரியன் ஹஸ்கிக்கு வந்துட்டு 24/7 குடிக்கிறதுக்கு க்ளீனான வாட்டர் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு டப்பில் வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கிக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் வாக்கிங் போயிட்டு வந்தாலோ இல்லை ரன்னிங் போயிட்டு வந்தாலோ அவங்களோட முன்னங்காலும் சரி பின்னங்காலும் சரி மாற்றி ஒரு டப்புக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து விட்டுரும். அதுக்குள்ளே விட்டுட்டு அது பாடி வந்து கூல் பண்ணிக்கும். ஸோ அது வந்து சைபீரியன் ஹஸ்கியோட ஒன் ஆஃப் த ஸ்டைலுங்க. அதோட பாடி வந்து கூல் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு டப்லையோ இல்லை பக்கெட்லையோ நீங்கள் தண்ணி வச்சுட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாக இல்லை, சின்ன பக்கெட் அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பக்கெட்டில் நீங்கள் வந்துட்டு தண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து வாக்கிங் போனதுக்கப்புறமும் சரி இல்லை விளையாடினதுக்கப்புறமும் சரி அதோட கால்களை வந்துட்டு தண்ணியில் நனைச்சு அதுங்க வந்துட்டு பாடி வந்து கூல் பண்ணி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்கீஸை வந்து நீங்கள் சம்மர்லேயும் சரி இல்லை இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரி பிரீட்ஸ் இப்போ ஷிட்ஸோலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ஸில் வந்து அதுக்கு வந்து முடி வந்து ஃபுல்லாக ஷார்ட்டாக வெட்டி விட்டுருவாங்க. ஸோ நான் ஹஸ்கி இது வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து இடம் எனக்கு கிளைமேட் சூடாயிடுச்சு, ஸோ அதோட கோட்டை வந்து நான் வந்துட்டு ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுறேன் இல்லாட்டி வந்து நான் ஷார்ட் பண்ணிடுறேன் ட்ரிம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சைபீரியன் ஹஸ்கிக்கு மட்டும் பண்ணவே கூடாது. ஏன்னா சைபீரியன் ஹஸ்கி ப்ரீடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த டபுள் கோட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெம்பரேச்சரை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதுங்களோட டபுள் கோட் இப்போ சூடாக இருந்தாலும் சரி இல்லை சில்லாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டபுள் கோட் தான் ரொம்ப சைபீரியன் ஹஸ்கிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் சைபீரியன் ஹஸ்கியோட கோட்டை மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிடவும் கூடாது, ஷேவ் பண்ணவும் கூடாது. ஓகே, இப்போ சைபீரியன் ஹஸ்கிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டயட் கொடுக்கணுமா, நான் எந்த வகையான ஃபுட் டயட் எல்லாம் கொடுக்கணும் இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் கம்பல்சரியாக வந்துட்டு டாக் ஃபுட் தான் கொடுக்கணும். இப்போ பெடிகிரி இல்லை ராயல் கெனன் அந்த மாதிரி தான் கொடுக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு காம்போ மாதிரி பண்ணலாம். அதாவது டாக் ஃபுட்டும் கொடுக்கலாம். ஒரு வேளை வந்து டாக் ஃபுட் கொடுத்துட்டு இன்னொரு வேளை வந்துட்டு நீங்கள் ரைஸு அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் ரெட் மீட் அதாவது பீஃப் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சிக்கன் லிவர் கொடுக்கலாம், சிக்கனோட ஃபீட் சிக்கனோட கால் இருக்கு இல்லைங்களா அது கொடுக்கலாம். அப்புறம் வெஜிடேரியனில் வந்து நீங்கள் சோயா பீன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அது போக நீங்கள் வந்து காய்கறிகள் கேரட் இதெல்லாம் கொடுக்கலாம், பீன்ஸ் எல்லாம், அப்புறம் முட்டை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ்டு காம்போ ரைஸாக வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 காம்பினேஷன், இப்போ ராயல் கேனன் ஒரு வேலை, இன்னொரு வேலை வந்துட்டு நீங்கள் ஹோம்மேட் ஃபுட்டு கூட கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களோட சாய்ஸுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைபீரியன் ஹஸ்கிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோட்டும் ஸ்கின்னும் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறையா சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் உங்களோட வெட்டினரி டாக்டர்ஸ்ட்டை கேட்டுட்டு இதுக்கு கோட் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கான மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரல் டானிக்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் டாக் வந்து சூப்பராக மெயின்டைனாக கண்டிஷனாக இருக்கும். இப்போ சைபீரியன் ஹஸ்கியில் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னு வந்துட்டு ஒரு 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சைபீரியன் ஹஸ்கி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கிறது கம்மியாகிடுச்சுன்னா ஹஸ்கீஸ்க்கு வந்துட்டுங்க உங்களுக்கு முடி கொட்டல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு ஸ்கின் அலர்ஜிஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் அதிகம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கான்னு நீங்கள் வந்து உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிக்கணும். ஓகே, செகண்ட் ஹெல்த் இஷ்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூவனைல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ராக்ட்னா புரை, கண் புரை. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டு உங்களோட சைபீரியன் ஹஸ்கி வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அதுங்களுக்கு கண்ணில் எதாவது புரை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி கிளியர் ஆஃப் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து ஹிப் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடுப்பு பகுதி, இந்த பின்னங்கால்லேருந்து இதோட இடுப்பு ஜாயின் ஆகிற இடம் வந்துட்டு டிஸ்லோகேட் ஆயிரும். அது வந்து ஹிப் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் உங்களோட வெட்டினரி டாக்டர் கிட்ட வந்துட்டுங்க ஃப்ரீக்வெண்ட் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் இல்லை ஒரு 1.25 வயசு வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரக்கு சான்சஸே இல்லைங்க. அண்ட் இப்போ நீங்கள் சைபீரியன் ஹஸ்கிஸ் வந்து ப்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட டாக் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி அதுக்கு வயது வந்து 2 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் மேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்து மேட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் 2 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்தியான குட்டிகள் பிறக்கும். ஹெல்தியாக குட்டி பிறந்தால் தான் அது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன 1 இயர் வந்துட்டு நீங்கள் ஃபீமேல் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை வரைக்கும் நீங்கள் மேட் பண்ணி குட்டி எடுக்கலாம். அதுதான் ஒரு ஹெல்தியான ப்ரொசீஜர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மேல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இயர்லி ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் கூட மேட்டிங் அலோவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏஜ் வந்து மினிமம் 2 இருக்கணும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் மேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட மேட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதோட குட்டி வந்து ஈண்டெடுக்கிறதுக்கு 63 நாள் ஆகுங்க. அதாவது கெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 63 டேஸ்ங்க. ஸோ 1 லிட்டரில் வந்து எவ்வளோ குட்டி போடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைபீரியன் ஹஸ்கியோட ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 4லேருந்து 6 குட்டி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அது குட்டி போடுங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கியோட லைஃப் ஸ்பேன், அதாவது இப்போ சைபீரியன் ஹஸ்கி ப்ரீடோட ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
12லேருந்து 15 வருஷம், அதாவது 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஹெல்தி ஹஸ்கினால வாழ முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ நாய் ஊழ விட்டாலே பிடிக்காது. ஸோ அது ஏதாவது கெட்ட சகனம் அது எதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியில் யாராச்சும் இப்படி நினைப்பாங்க அப்படின்னா நீங்கள் சைபீரியன் ஹஸ்கி கன்சிடர் பண்ண வேண்டாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சைபீரியன் ஹஸ்கி இது வந்து குறைக்காது. அவங்களோட ஹேபிட்டே பார்த்தீங்கன்னா ஹவுல் பண்ணுவாங்க, அதாவது ஊழ விடுறது தான் வந்து அவங்களோட ஹேபிட்டே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு நாய் வந்து ஊழ விடக்கூடாது, குறைக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா சைபீரியன் ஹஸ்கி அப்படி இருக்காது. சைபீரியன் ஹஸ்கி முக்கால்வாசி கண்டிப்பாக ஊழ விடும், அதுதான் அவங்களோட ஸ்டைலே. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துட்டுங்க சைபீரியன் ஹஸ்கி என்ன ப்ரைஸ் இருக்கும், இதோட விலை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட விலை வந்து அதிகம் தான். ஏன்னா இது வந்துட்டு இதோட மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ சைபீரியன் ஹஸ்கி ப்ரீடோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா, அதாவது 35,000 ருபீஸ் மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கும். சைபீரியன் ஹஸ்கி பேப்பரோட ஒரு நல்ல குவாலிட்டி பப் எடுத்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 35,000 ரூபா வரும். அதுதான் வந்துட்டு இதோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பிளட் லைன் பொறுத்து ப்ரைஸஸ் வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து குட்டி அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அது சாம்பியன் பிளட் லைனில் வந்துச்சுன்னா அதோட ப்ரைஸஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறி வரும். ஸோ மினிமம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35,000 அட்லீஸ்ட் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பப்பி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரீடர் கிட்ட போய் டேரெக்டாக வாங்கணும். ஒரு பெட் ஷாப்ஸில் வாங்குறத விட ஒரு ட்ரேடர் கிட்ட வாங்குறத விட நீங்கள் இப்போ டாக் ஷோஸ்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக் ஷோஸ்க்கு அவங்களோட டாக்ஸ் கொண்டு வருவாங்க. அவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாக ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீடர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ குட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட செக் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எப்போவுமே பப்பீஸ் வாங்கணும். டேரெக்டாக ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்க, அதுதான் என்னோட சஜஷன். அண்ட் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை, நல்ல குவாலிட்டி ப்ரீடர் இருந்தால் நீங்கள் அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாம், அது தப்பே கிடையாது. எவ்ரி இயர் நம்ம செல்ஃபோன்ஸ்க்கே வந்துட்டு ஒரு 35,000 40,000 அதுக்கு மேலெல்லாம் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு நாய் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் கூட ஒரு குறைஞ்சது 8 வருஷத்துலேருந்து ஒரு 15 வருஷத்து வரைக்கும் அது உங்கள் கூட வாழக்கூடிய ஒரு ஜீவன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்ல குவாலிட்டியான பப்பியில் ஸ்பெண்ட் பண்ணுறது என்றைக்குமே தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த சைபீரியன் ஹஸ்கி ப்ரீட் பற்றின ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் ஸோ இந்த ப்ரீட் நீங்கள் வளர்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஒர்க்கிங் கம்பேனியன் டாக், அதாவது ஸ்லெட்ஜஸ் இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டாக். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி லெவல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி லெவல் நீங்கள் டெய்லி ட்ரெயின் அவுட் செஞ்சாகணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க மென்ட்லி ஹாப்பியாகவும் இருப்பாங்க. இல்லாட்டி மென்ட்லி ரொம்ப சிக் ஆயிடுவாங்க நீங்கள் அவங்களோட எனர்ஜி லெவலுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அவங்களுக்கு டெய்லி நீங்கள் ஹெவி எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஹெவி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் அவங்க கூட. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹஸ்கி கரெக்டான ப்ரீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃபீடிங் பேட்டர்னும் அப்படி தான். இவங்க ரொம்ப நிறையா சாப்பிட மாட்டாங்க மற்ற ப்ரீட்ஸ் மாதிரி. இவங்க வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்போ சைபீரியன் ஹஸ்கி ஃபோரம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க டவுட்ஸ், மை சைபீரியன் ஹஸ்கி இஸ் நாட் ஈட்டிங் ப்ராப்பர்லி, ஃபுட் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்ப சாப்பிடல அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். பட் ஆனால் பொதுவாக வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கி வந்துட்டு இந்த ஆர்டிக் பனி பிரதேசத்தில் இருந்தனால அங்கே வந்துட்டு அதுங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் ஃபுட் தான் கிடைக்கும். உணவுகள் வந்து ஒரு பற்றாக்குறையில் தான் இருக்கும். ஸோ அது எப்படி அடாப்ட் ஆச்சுன்னா கம்மியான உணவை உட்கொண்டு எனர்ஜி லெவல் அதிகமாக வச்சு ஸ்டோர் பண்ணி பழகிடுச்சு. ஸோ அதனால இப்போ சைபீரியன் ஹஸ்கி நம்ம வீட்டில் வளர்க்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஓரளவுக்கு தான் காமிக்கும், ரொம்ப லவ் இருக்காது ஃபுட் மேலே. பட் ஆனால் அதுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபேக்ட் சைபீரியன் ஹஸ்கி பார்த்தீங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கேட் லைக் ப்ரீட். நான் அப்பயே சொன்ன மாதிரி ட்ரைனிங் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை, கிளென்லினஸ்லையும் அப்படி தான். பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னைத்தானே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதே மாதிரி தான் சைபீரியன் ஹஸ்கி டாக்ஸும் சரி இல்லை எந்த ஆர்டிக் ப்ரீட் டாக்ஸும் சரி தன்னைத்தானே வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டாக் ப்ரீடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா சைபீரியன் ஹஸ்கிக்கு வந்து மண் தோன்ற பழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சில சைபீரியன் ஹஸ்கி டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு எஸ்கிமோஸ் வந்து இந்த இக்லூக்கு வெளியில் அந்த அவங்களோட தங்குற இடத்துலேருந்து வெளியில் கட்டி போட்டிருப்பாங்க. கட்டி போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த பனியில் அப்படி கீழே பறைச்சு மண்ணை பறிக்கிற மாதிரி பறைச்சு அதில் தான் அவங்க படுத்துக்குவாங்க. ஸோ அந்த ஹேபிட் வந்து அதுக்கு உள்ளே இருக்கிறனால இப்போ நீங்கள் வீட்டில் கார்டன் இருக்குது அப்படின்னா அதுங்க எப்போவுமே வந்து நல்லா தோண்டி அதில் படுத்துக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ஹேபிட். அது உங்கள் டாக் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ஷேடில் இருக்கிற டாகு இல்லை லைட் க்ரீம் கலர்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா மண்ணில் படுத்துச்சுன்னா அழுக்காயிரும். ஸோ அதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்கு வாங்குறீங்க, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சைபீரியன் ஹஸ்கி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நான் இந்த ப்ரீட் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் சைபீரியன் ஹஸ்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ள ஒரு டாக் ப்ரீடு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ஜென்டிலான டாக் ப்ரீட்னு சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலிக்கு செட் ஆகிற ஒரு டாக்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஹஸ்கியோட ஒரு பெட்டரான ஒரு டாக் ப்ரீட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கூகுள்லேயே டைப் பண்ணி பார்க்கலாம் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் டாக் ப்ரீட், அதாவது உலகத்திலேயே ரொம்ப அழகான டாக் ப்ரீட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் 1ல்
சைபீரியன் ஹஸ்கி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைபீரியன் ஹஸ்கி சரியான டாகாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைபீரியன் ஹஸ்கி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு மைண்டில் என்றைக்குமே வந்துட்டு ரொம்ப ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் சைபீரியன் ஹஸ்கீஸ் ஆர் ஃப்ரீ ரன்னர்ஸுங்க. அதாவது அவங்க வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் சரி நம்ம வீட்டில் நம்ம பின்னாடி தானே சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக நீங்கள் வெளியில் செயின் போடாமல் மட்டும் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க வெளியில் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக பிடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு பார்க் போனாலும் சரி, இல்லை வாக்கிங் ரன்னிங் எதுக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி, உங்களோட ஹஸ்கியை வந்துட்டு நீங்கள் ஒரு பெல்ட் போட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ரோப் இல்லாட்டி செயின் போட்டு சோக் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது உங்களை விட்டு ஓடாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக லைட்டாக பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பூனையோ இல்லை ஏதாவது அணிலோ பார்த்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களை இழுத்துட்டு ஓடுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஏன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ஹண்டிங் இன்ஸ்டிங்ஸ், சின்ன சின்ன அனிமல்ஸ் மேலே ஹண்ட் பண்ணுங்கிற இன்ஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஸ்ட்ராங்காக பிடிங்க நீங்கள் உங்கள் ஹஸ்கியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட பெட் லவிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லையும் இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நான் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட என்கிட்ட உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அப்கமிங் டேஸில் நம்ம நிறையா நாய்கள் சம்மந்தமான வீடியோஸும், பறவைகள் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் ட்ராவல் அண்ட் டூரிசம் சம்மந்தமான வீடியோஸும் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.